டென்மார்க் நாட்டில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் இப்பொழுது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. டென்மார்க்கை சேர்ந்த ஒருவருக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த டென்மார்க்காரருக்கும் பாகிஸ்தானுக்கும் கைகலப்பு ஏற்பட்டதை ஒட்டி அங்கு தடுக்க போலீஸ் வந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்தவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த உலகம் முழுவதும் ஆட்டி போட்டுருக்குது. ஒரு வார்த்தை கேட்கணும், ஒரு வருஷம் காக்கிறது. ஒரு வருஷம் இல்லை, ஒரு நிமிஷத்தில் அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் 5 நீங்கள் 1 என்று சொல்லிவிட்டார். என்னப்பா இது 5 1ன்னா என்ன 6 தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் 5 நீங்கள் 1 என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் டென்மார்க்கை பொறுத்தவரை ஜனத்தொகை மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. அங்கு குடியேறிய மற்ற நாடுகளில் குடியேறியவர்கள் அதிகம். இவர் சொன்னது நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு ஒருவர் தான் இருக்கிறீர்கள் என்று. சொல்லப்போனால் இன்னும் போக போக டென்மார்க்கில் வெளிநாடுகளில் குடியேறிகள் அதான் அதிகரிக்கும் என்ற சூழ்நிலை வந்திருக்கின்றது. இந்த நிலையொட்டி எலன் மஸ்க் அவர்கள் ஒரு கருத்து வைத்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுகிறது. ஏனென்றால் ஜனத்தொகை குறைவது மிக ஒரு வேதனைக்குரிய விடயம்தான் என்று சொல்லியிருக்கிறார். சுமார் 14 பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறார் எலன் மஸ்க் அவர்கள். அதுபோல் அநேகர் பிறப்பு விதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் பிறப்பு விதத்தில் மிக குறைந்த நாடாக ஜப்பான் காணப்படுவதாகவும், ஜப்பான் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகவும் பிறப்பு எண்ணிக்கை குறைவாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோல் தான் தமிழகத்திலும் பிறப்பு எண்ணிக்கை மிக குறைந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கின்றது. அது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை. இந்த டென்மார்க்கை பொறுத்தவரை அதிக குடியேறிகள் அங்கு ஏறி இருப்பதால் டென்மார்க் மக்கள் குறைந்தது தான் இதை பாகிஸ்தான்காரர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய நாகரிகம் மற்றும் அழிந்து போகாத நாகரிகம் வேண்டும் என்றால் ஜனத்தொகை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தேவைக்கு ரோபோட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ரோபோட்டை பயன்படுத்துவது நல்லதுதான், இருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று எலன் மஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதனால் ஜனத்தொகை அதிகரிப்பதால் தான் நாட்டில் நாகரிகம் வளரும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மீண்டும் சந்திக்கலாம். இது வல்லூர் தமிழ் நியூஸ், திருச்சி.